தூங்காத இரவுகள் இருக்கலாம், ஆனால் விடியாத இரவும் இல்லை, முடியாத செயலும் இல்லை. வெற்றி நிச்சயம். நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கைகள் புனிதமானவை. எல்லா செயல்களையும் இறைவனின் செயல்களாக பார்த்தால் நாம் பற்றற்றவர்களாகவும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருப்போம். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அன்பை பொழிவதன் மூலம் மற்றவர்கள் உயர்ந்த நிலைக்கு உயர உதவுங்கள். எந்த ஒரு மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடாகாது. தன்னலமற்ற சேவை மட்டுமே ஒருவரின் இதயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித நேயத்தை எழுப்புவதற்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் தருகிறது. எல்லா செயல்களும் எண்ணத்தின் விளைவுகளே. எனவே எண்ணங்களே முக்கியமானது. நமது கர்மாவே நமது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பொறுத்துக்கொள். இறைவனுடைய முழுமையான இணக்கத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்கள் எதிர்கால வாழ்வு மகிமையடையும். மற்றவர்களின் செயல்கள் அவர்களை மட்டுமே பாதிக்கும். உங்கள் சொந்த செயல்கள் மட்டுமே உங்களை பாதிக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்கள் பெறுவீர்கள். நம் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உருகி கொண்டிருக்கும் பனிக்கட்டி போன்றது. அது முழுமையாக உருகும் முன் அதை மற்றவர்களுக்கான சேவைக்கு அர்ப்பணியுங்கள். நீங்கள் உங்கள் அகக்கண்ணால் பார்க்கும்போது நீங்கள்தான் கடவுள் என்றும் நீங்கள் அவரிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல என்றும் உணர்வீர்கள். அமைதியின் ஆழத்தில் மட்டும்தான் கடவுளின் குரல் கேட்கும். நன்றி வணக்கம்.